ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வஹீஸ் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்யூட்டான ஒரு சிலிக்கான் மோல்டோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சுகரினோட ஒயிட் ஃபவுண்டனில் சிஎம்சி பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மோல்டு இந்த அன்னப்பறவையோட மோல்டு தான். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த விதமான சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதில் சிஎம்சி பவுடரை இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபவுண்டனில் சிஎம்சி பவுடரை மிக்ஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி மோல்டுலேயும் சிஎம்சி பவுடர் டஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டிய டிசைன் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே இந்த மோல்டில் வந்து இந்த ஃபவுண்டனை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ரொம்ப சின்ன பார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபவுண்டனை வந்து நம்ம மெல்லிஸாக வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளார ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வாங்க. மோல்டை வந்து 2 விரலில் வச்சு லைட்டாக விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளார எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு எந்த பார்ட்டுமே கட் பண்ணாமல் ஒரே நீட்டாக ஒரே இதில் வர்ற மாதிரியே நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற ஃபவுண்டனெல்லாம் வெளியில் எடுத்துடணும். முடிஞ்ச அளவு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஃபவுண்டன்ட் வந்து மோல்டோட லாஸ்ட் வரைக்கும் போய் டச் ஆகி அதோட இம்ப்ரெஷன் வந்து நமக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸஸான ஃபவுண்டன்ட் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். அதெல்லாம் நம்ம நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸான நிறையா மோல்டு நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க என்னோடய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் என்னோடய காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதை இப்போது டீமோல்ட் பண்ணலாம். டீமோல்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஏன்னா டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீமோல்ட் பண்ணணும். ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன பார்ட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கையிலேயே அப்படி எடுக்காமல் நீடில் வச்சு அந்த மோல்டுலேருந்து ஃபவுண்டன்ட்டையும் லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீடில் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த நெக்கு வந்து பிரேக் ஆகாமல் கிடைக்கும். மைன்யூட்டாக இருக்கிற பார்ட்டெல்லாம் இப்படி தான் டீமோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோன்னா நீட்டாக வந்துடும். என்னடா இது நெக் இந்த மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம ட்ரை பண்ணும்போது நெக்கு கரெக்டாக ஸ்டிஃபாக நின்றுக்கும். இதை வந்து நம்ம வேணுங்கிற கலரில் பண்ணிக்கலாம். எந்த விதமான கலரும் உங்களுக்கு கேக்குக்கு தேவைப்படுதோ அந்த விதமாக கலர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செராமிக்கு கிளாஸ்லலாம் டிசைன் அன்னப்பறவையோட டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதோட ஃபெதரெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா நீட்டாக வந்திருக்கும். உங்களுக்கு கேமராவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் பாருங்கள். இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும்.
இதை நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு கலர் பண்ணி காமிக்கிறேன். அன்னப்பறவைனாலே ஒயிட் கலர் தான், அதனால் நான் அதோட வாய் பகுதிக்கு பிங்க் கலரும் ஐஸ்க்கு வந்து பிளாக்கும் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 0 டிப் ப்ரஷ்ஷில் நம்ம ஜெல் கலர் வந்து பிங்க் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அதோட கண்ணுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதை உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன். அதோட நெக்கு வந்து ஆடாமல் இருக்கும் பாருங்கள். இது நல்லா இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அது நெக்கு ஸ்டிஃபாக நிற்கிது. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்க்கு வஹி ஸ்கெட்ச் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நான் கேக்கில் வச்சு இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு டிசைனில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.